கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது வீழ்த்தி விடலாம். கிடைத்திருக்கக்கூடிய துருப்புச் சீட்டான ஊழல் மற்றும் பல விஷயங்களை வைத்து, மோசடி விஷயங்களை வைத்து சித்தராமையாவையும் அவரது கூட்டாளிகளும் கூட்டணி கட்சிகளையும் பதவியிலிருந்து கீழே இறக்கிவிடலாம் என்று தற்போது ராலியை தொடங்கியிருக்கிறார். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது வீழ்த்தி விடலாம். கிடைத்திருக்கக்கூடிய துருப்புச் சீட்டான ஊழல் மற்றும் பல விஷயங்களை வைத்து, மோசடி விஷயங்களை வைத்து சித்தராமையாவையும் அவரது கூட்டாளிகளும் கூட்டணி கட்சிகளையும் பதவியிலிருந்து கீழே இறக்கிவிடலாம் என்று தற்போது ராலியை தொடங்கியிருக்கிறார் எடியூரப்பாவுடைய மகனும். இந்த ராலி தொடங்கியதற்கு பின்புதான் தெரிகிறது, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவே எடியூரப்பாவினுடைய மகனுக்கும் எதிராக இருக்கிறது. அந்த கட்சிக்குள்ளாகவே இரண்டு வகைராக்களாக பிரிந்து ராலியை தொடங்கியிருக்கிறார்கள். ஒன்று எடியூரப்பா மற்றும் அவரது மகன் தொடங்கிய ராலிகள், மற்றொன்று அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய வேறு 10 மூத்த தலைவர்கள் சேர்ந்து இணைந்து ஒரு ராலியை கொண்டு வந்து மைசூர் வரையிலுமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். இதிலிருந்தே சித்தராமையாவை கொண்டு வந்து பலிகடாக்குவதற்காக தொடங்கிய ராலியினுடைய வெளிப்பாடு என்னென்றால், பாஜகவிற்குள்ளே ஒற்றுமை இல்லை, அவர்களே பிரிந்து 2 ராலிகளாக சென்று மிக மோசமான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பாஜகவிற்குள்ளே எடியூரப்பாவுடைய மகனுக்கும் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு இருப்பது இப்போது இதன் மூலமாக வெளியே வருகிறது. அதற்குள்ளாக இருக்கக்கூடிய 10 மிக முக்கியமான தலைவர்கள் தாங்களுக்கு தெரிந்தவற்றை வைத்து, தங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து புதிய ஒரு ராலியை தொடங்கி, மத்திய பாஜக கட்சிக்கு கூட தெரியப்படுத்தாமல் தாங்களே சொந்தமாக ஒரு ராலியை தொடங்கி மைசூர் வரையிலுமாக முடித்திருக்கிறார்கள். எடியூரப்பாவினுடைய ராலி மற்றும் எடியூரப்பாவினுடைய மகனுடைய ராலி எல்லாம் சித்தராமையாவினுடைய ஊழல் மற்றும் மோசடிகளை குறை சொல்வதற்காகவும் அதனுடைய மேற்கொண்டு பேச்சுக்கள் பேசுவதற்காகவும் தான் இந்த ராலிகள் அமைக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிய வேண்டும். கர்நாடகாவில் ஊழல் நடந்திருக்கிறது, அதனை விசாரணை செய்து வெளியே கொண்டு வாருங்கள். ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி முதலை இவர்கள் எந்த அளவிற்கு பிரித்து ஆளப் போகிறார்கள், அல்லது எந்த அளவிற்கு இவர்கள் ஒன்று சேர்க்க பார்க்கிறார்கள், அல்லது மத்திய அரசாங்கம் இதில் ஈடுபடுமா, பாஜகவினுடைய மத்திய தலைமை இதில் ஈடுபடுமா என்கின்ற கேள்வியும் இதிலிருந்து வருகிறது. கர்நாடகாவை எளிதாக இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கலைத்து மீண்டும் இருக்கக்கூடிய எடியூரப்பா அல்லது எடியூரப்பாவினுடைய மகனை முதலமைச்சராக போடலாம், அல்லது பசவராஜ் பொம்மையை மீண்டும் முதலமைச்சராக கொண்டு வரலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினருக்கும் எடியூரப்பாவிற்கும் மிகப்பெரிய சிக்கல்கள் என்னவென்றால், கட்சிக்குள்ளேயே எடியூரப்பாவை புறம் தள்ளுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல மூத்த தலைவர்கள். எடியூரப்பாவோ தன்னுடைய மகனை எப்படியாவது பதவியில் கொண்டு உட்கார வைக்கலாம் என்று பல அரசியல் வேலைகள் செய்து பார்த்தும், இந்த பாஜகவிற்குள்ளாக இருக்கக்கூடிய 10 தலைவர்கள் ஒன்றிணைந்தால் எடியூரப்பாவினுடைய மகன் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் என்பதுதான் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தற்போது நிலைமை. இவர்கள் தற்போது சித்தராமையாவையும் DK சிவகுமாரையும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளையும் கீழே தள்ளிவிட்டு ஆட்சியை பிடிக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கே உட்கார்வதற்கு நாற்காலி இல்லை, ஆனால் வேறொருவர் உட்கார்ந்திருந்து கொண்டிருப்பதை எப்படி தள்ளிவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். என்னவாக இருந்தாலும் எடியூரப்பாவை பாஜகவினரை மதிப்பதில்லை. அதன் பின்பு பாக்கி இருக்கக்கூடிய எடியூரப்பாவினுடைய ஆதரவாளர்களை கட்சியை விட்டே துரத்த பார்க்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எடியூரப்பாவை எப்படியாவது கழட்டிவிட்டு தாங்கள் மேலுக்கு வந்துவிடலாம், தாங்கள் கட்சியினுடைய பொறுப்பில் வந்துவிடலாம், கட்சியினுடைய மேல் பொறுப்பில் வந்துவிடலாம் என்று அவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தக்க தருணம் கிடைத்தால் எடியூரப்பாவையும் அவரது மகனையும் கீழே தள்ளிவிட்டு அவர்கள் போய் மேலிடத்தில் உட்கார்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஒரு ராலியை கொண்டு வந்து ஒரு முதலமைச்சரை கீழே இறக்கலாம் என்று பார்த்தால், அந்த ராலியை கொண்டு வரும்போதே அத்தனை பிரச்சனைகளும், அந்த ராலியில் பங்கெடுக்காமல் 10 மூத்த தலைவர்கள் வேறு ராலியை தொடங்குவதுமாக பல விஷயங்களை நடத்தியிருக்கிறார்கள். கர்நாடக அரசியல் மிகவும் பாதிப்புள்ளாக போய்க் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். சித்தராமையா மற்றும் DK சிவகுமாரனுடைய புத்தி கூர்மையை இவர்கள் எப்படி தடுக்கப் போகிறார்கள்? எடியூரப்பாவினுடைய அரசியல் இங்கே எடுபடுமா? அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய 10 மூத்த தலைவர்கள் எடியூரப்பாவிற்கு என்ன ஆப்பு வைக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.